நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, பிஎஃப் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி 6/8/2025 சொல்லிருக்காங்க. கண்டிப்பா ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் விண்ணப்பிக்கலாம். நீங்க டிகிரி முடிச்சு ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த போஸ்டிங் விண்ணப்பிக்கலாம். சோ எக்ஸ்பீரியன்ஸ் மேண்டேட்டரி கிடையாது. சோ ஒட்டுமொத்தமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9 வகையான பணிகள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இதோட முழு அப்டேட் தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். சோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். பிசினஸ் ரிலேட்டட் queries நீங்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னா naveen812244@gmail.com இந்த மெயில் ஐடி மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். சரி, வாங்க மேலே இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க தெரியல பார்த்துட்டு இருக்கிறது அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் பிஎஃப், அதாவது பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டில இருந்து தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ டைரக்ட் பிஎஃப் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் 23/6/2025 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ ஆபீசர் கிரேட் ஏக்கு தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த போஸ்டிங் தான் நம்ம ஒன்வேல பார்க்க போறோம். அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி பாத்தீங்கன்னா 6/8/2025 சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் வச்சுதான் செலக்ட் பண்ண போறாங்க. அதுல பேஸ் 1 எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 6 2025 நடக்க போகுது. பேஸ் 2 ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அக்டோபர் 6 2025 நடக்க போகுது. பேஸ் 3 இன்டர்வியூ பாத்தீங்கன்னா will be announced அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பேஸ் 1 பேஸ் 2 இது ரெண்டும் பாஸ் பண்றவங்க மட்டும்தான் இன்டர்வியூக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. சோ அது லாஸ்டா தான் உங்களுக்கு தெரியும். சோ இந்த போஸ்டிங் பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஜெனரல் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக 8 காலி பணியிடங்கள் இருக்குது. மாஸ்டர் டிகிரி இல்லைன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி எடுத்து படிச்சிருந்தாலே போதும். நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க, நான் லா முடிச்சிருக்கேன், நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. இதோ இந்த போஸ்டிங் லா முடிச்சிருந்தாலும் சரி, இல்ல நார்மல் டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, இல்ல மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, இந்த போஸ்டிங் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்டிங் பாத்தீங்கன்னா பினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 2 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. இதுக்கும் எனி டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். ஐடி போஸ்டிங் கொடுத்திருக்காங்க. அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 2 காலி பணியிடங்கள் இருக்குது. இதுக்கு பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. சோ இதுலயே பாத்தீங்கன்னா ரிசர்ச் எக்கனாமிக்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு காலி பணியிடங்கள், மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். அது ஏதோ ரிலேட்டட்ல படிச்சிருக்கணும் சொல்லிருக்காங்க. நீங்க தெரியல பாத்துக்கலாம். ரிசர்ச் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 2 காலி பணியிடங்கள், மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கணும் சொல்லிருக்காங்க. பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலிக்கு பாத்தீங்கன்னா 2 காலி பணியிடங்கள், டிகிரி எடுத்து முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். லீகல் போஸ்டிங் 2 காலி பணியிடங்கள், பேச்சுலர்ஸ் லா எடுத்து படிச்சிருந்திருக்கணும் சொல்லியிருக்காங்க. அபிஷியல் லாங்குவேஜ் ராஜபக்சாவுக்கு மாஸ்டர் டிகிரி எடுத்து கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் கண்டிப்பா இருக்கணும். இல்ல அப்படின்னா நீங்க லாங்குவேஜ் ஸ்பெஷலிஸ்ட் நீங்க எடுத்து முடிச்சிருந்திருக்கணும். அதுக்கான டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். சோ ஒட்டுமொத்தமாக பாத்தீங்கன்னா இதுல 20 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க நண்பர்களே. இந்த 20 போஸ்டிங்க்கு பாத்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி 16/8/2025 சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க இப்ப விண்ணப்பிக்கலாம். சோ இந்த போஸ்டிங்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா உடல் ஊனமுற்றோர்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் விண்ணப்பிக்கலாம். சோ யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், யார் எலிஜிபிள் கேட்டகரியில இருக்கீங்க, அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப் டு 30 வயசு இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. சோ இந்த போஸ்டிங்க்கு எஸ்சியா இருக்கட்டும், எஸ்டியா இருக்கட்டும், ஓபிசியா இருக்கட்டும், சோ உடல் ஊனமுற்றா இருக்கட்டும், நான் கிரிமி லேயர் ஓபிசியா இருக்கட்டும், இவங்க இருக்கிறவங்க யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். ஏஜ் ரிலாக்சேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உடல் ஊனமுற்றவர்களுக்கு 10 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுலயே பாத்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரிக்கு 13 வருஷம் சொல்லியிருக்காங்க. அதுல எஸ்சி எஸ்டிக்கு 15 வருடம் சொல்லியிருக்காங்க. சோ நார்மல் எக்ஸ் சர்வீஸ்மேனா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 வருடம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க ஓபிசி கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு இங்க தனியா இருக்குது ஏஜ் ரிலாக்சேஷன். அதை நீங்க ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மோட் ஆஃப் செலக்ஷன் பேஸ் 1 பேஸ் 2 அதுக்கப்புறம் இன்டர்வியூ, இந்த 3 அடிப்படையில தான் எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இப்ப பேஸ் 1 எக்ஸாமினேஷன் 100 கொஸ்டினுக்கு வைக்க போறாங்க. அந்த 100 மார்க்கு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட், டெஸ்ட் ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ். சோ இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இது பேப்பர் 1. அடுத்து பேப்பர் 2. இது ரெண்டையும் சேர்த்து பாத்தீங்கன்னா 200 கொஸ்டின் வைக்க போறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பேஸ் 2 எக்ஸாமினேஷன் பாத்தீங்க அப்படின்னா பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டா பிரிச்சிருக்காங்க.
பேப்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜஸ் ரிலேட்டட் இருக்கும். 100 கொஸ்டினுக்கு 3 மார்க், 60 மினிட்ஸ் வந்து இருக்கும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் 2 இது வந்து ஜெனரல் ஸ்ட்ரீமுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு 100 கொஸ்டினுக்கு 100 மார்க்குக்கு 50 கொஸ்டின் 40 மினிட்ஸ் இருக்கும். இது ஐடி ரிசர்ச், அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், ரிசர்ச் ஸ்டாட்டிக்கல், லீகல், அபிஷியல் லாங்குவேஜ் ஸ்பெஷலிஸ்ட், ஸ்ட்ரீம்ஸ். ஸோ இந்த மாதிரி இந்த போஸ்டிங்லாம் நீங்க விண்ணப்பிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா 100 மார்க்குக்கு வந்து 50 கொஸ்டின் வைக்கிறாங்க, 40 மினிட்ஸ் வந்து வைக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. சோ இத பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா யார் அந்த பேஸ் 1 பேஸ் 2 செலக்ட் ஆறாங்களோ சோ அவங்க தான் வந்து இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க. சோ இப்போ நீங்க எக்ஸாமினேஷன் சென்டர் சூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நமது தமிழ்நாட்டுல சென்னை லொகேஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதை விட்டீங்க அப்படின்னா மதுரை லொகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் லொகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஜோனுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இதை தவிர்த்து ஹைதராபாத், திண்டிவனம், பெங்களூரு, விசாகப்பட்டினம், எர்ணாகுளம், விஜயவாடா, குண்டூர் சோ இந்த மாதிரி லொகேஷனுக்கு சவுத் ஜோனுக்குள்ள தனித்தனி இருக்குது, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது பேஸ் 2 எக்ஸாமினேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னை, ஹைதராபாத், எர்ணாகுளம், பெங்களூர் சோ இந்த இதுக்குதான் வந்து லொகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் வந்து சொல்லிருக்காங்க. இந்த 1000 ரூபாய் வந்து உங்களுக்கு வித் ஜிஎஸ்டியோட சேர்த்து சொல்லியிருக்காங்க. இது யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் பாத்தீங்கன்னா யூஆர் கேட்டகரி அண்ட் எக்கனாமிக் வீக் பர்சன் ஓபிசி மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. எஸ்சி எஸ்டி உடல் உறுப்பினர் ஆல் உமன்ஸ் கேட்டகரி எந்த கேஸ்டா இருந்தாலும் சரி உமன்ஸ் இருந்தாலும் இதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. ஒன்லி எக்கனாமிக் வீக் பர்சன் ஓபிசி கேட்டகரி யூஆர் கேட்டகரிக்கு மட்டும்தான் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல குறிப்பிட்டு பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமினேஷன் ஃபீஸும் கிடையாது. சோலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டால வந்து எங்களை பிரைவேட்டா வந்து சேட் பண்ணலாம். இல்லைன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டாலே பார்த்தா உங்களுக்கான அப்டேட் வந்து கொடுத்துரும். முதல்ல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். அது மட்டும் இல்ல நண்பர்களே, அப்ளை பண்றதுக்கான லிங்க், அபிஷியல் வெப்சைட் லிங்க், நோட்டிபிகேஷன் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்லயே வந்து கொடுத்துருக்கோம், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே வந்து கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பிசினஸ் ரிலேட்டட் queries நீங்க என்னை வந்து கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா நவீன் NAVWN நவீன் 812244@gmail.com இந்த மெயில் ஐடி மூலமா நீங்க எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். So thank you friends, thank you so much, all the best for your career.